ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் கிராஃபானா அப்படின்னா என்ன, எப்படி ஹெல்ம்சார்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், ப்ரொமித்தியஸோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, எப்படி டேஷ்போர்ட்ஸ் ஆட் பண்ணுறது, நோட் அண்ட் பாத் மெட்ரிக்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிராஃபானா என்ன? கிராஃபானா ஒரு ஓப்பன் சோர்ஸ் அனலிட்டிக்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் டூல். இது யூஸ் பண்ணி மெட்ரிக்ஸ், லாக்ஸ், ட்ரேசஸ்லாம் மானிட்டர் பண்ணிக்கலாம். கிராஃபானா யூஸ் பண்ணி டேஷ்போர்ட்ஸ்ல மெட்ரிக்ஸ் பார்க்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர் பண்ணலாம், லைக் டிபி, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர், பார்ட்ஸ், விஎம்ஸ், கிளவுட் என்வைரன்மெண்ட்ஸ், அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், லாக்ஸ், மெட்ரிக்ஸ் அண்ட் ட்ரேசஸை கோரிலேட் பண்ணி ஒரே பிளேஸில் பார்க்கலாம். டேஷ்போர்ட்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய டேட்டா சோர்ஸஸை மானிட்டர் பண்ணிக்கலாம். கிராஃபானால டேட்டா ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம மெட்ரிக்ஸ் விசுவலைசேஷன் பண்ணணும்னா ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகி இருக்கிற பேக்எண்ட் கூட கனெக்ட் பண்ணணும். அதுதான் டேட்டா சோர்ஸ்னு சொல்லுவோம். கிராஃபானால நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்கு, லைக் ப்ரொமித்தியஸ் ஃபார் மெட்ரிக்ஸ், லோக்கி ஃபார் லாக்ஸ், எலாஸ்டிக் சர்ச், MySQL, PostgreSQL, AWS Cloud Watch, Google Cloud Monitoring, இன்னும் நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்கு. அது கூடலாம் கிராஃபானாவை இன்டெகிரேட் பண்ணி டேட்டாவை விசுவலைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ கிராஃபானா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃபானா ஹெல்ம் சார்ட்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். அது கூகுளில் கிராஃபானா ஹெல்ம் சார்ட்ஸ்னு டைப் பண்ணி இந்த கிராஃபானா ஹெல்ம் சார்ட்ஸ் அஃபிஷியல் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சார்ட்ஸ் ரிப்போக்குள்ளே போனீங்கன்னா இங்கே நிறைய சார்ட்ஸ் இருக்கும். அதில் கிராஃபானா சார்ட்ஸ் இருக்குது. இந்த சார்ட்டை டவுன்லோட் ஆர் க்ளோன் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நம்ம இதில் values.yaml ஃபைல் தான் பார்க்க போகிறோம். அதில் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம எடிட் பண்ணி கிராஃபானா இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ values.yaml ஃபைல் ஓப்பன் பண்ணி லைன் நம்பர் 272 இன்க்ரஸ் செக்ஷனுக்கு போகலாம். போய் எனேபிள் டு ட்ரூன்னு மாற்றிக்கோங்க. அடுத்து பாத் வந்துட்டு /கிராஃபானான்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஃபானா வந்துட்டு HTTPS லோக்கல் கோஸ்ட் /கிராஃபானான்னு தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். மோஸ்ட்டாக வந்து கிராஃபானாவை சப்பாத் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் /கிராஃபானான்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரூட் பாத்லேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஸ்லாஷ் மட்டும் கொடுங்க. நான் வந்துட்டு ஆல்சோ இன்க்ரஸ் கண்ட்ரோலர் குபர்னெட்டிஸ் கிளஸ்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கிராஃபானா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரஸை கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத் டைப் வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்பெசிஃபிக்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போஸ்ட் வந்து நல்லுன்னு ஆட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்ம வந்து இங்கே எந்த கோஸ்ட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பெர்சிஸ்டன்ட் லைன் நம்பர் 371க்கு போய் எனேபிள் டு ட்ரூன்னு கொடுத்துக்கலாம், பிகாஸ் நம்ம வந்துட்டு கிராஃபானால சேஞ்ச் பண்ணுற டேஷ்போர்ட் செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து பெர்சிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லைன் நம்பர் 440 போய்க்கோங்க. இங்கே வந்து நம்ம அட்மின் யூசர் அட்மின்னு டிஃபால்ட்டாக வந்திருக்கு, நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஓனாக நீங்கள் அட்மின் யூசர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு அதோட யூசர் கீ, பாஸ்வேர்ட் கீ கொடுத்துக்கோங்க. ஆர் எக்ஸிஸ்டிங் சீக்ரெட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இந்த டெமோவில் டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லைன் நம்பர் 786 grafana.ini. இதுதான் வந்துட்டு கிராஃபானாவோட கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதில் நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொமித்தியஸை எந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த யூஆர்எல் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அதை வந்துட்டு நம்ம ரூட் யூஆர்எல்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு HTTPS localhost /கிராஃபானான்னு அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபுல் யூஆர்எல் நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து டெமோனால லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களோட டொமைன் மென்ஷன் பண்ணி /கிராஃபானான்னு யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம கிராஃபானாவை சப்பாத்தில் /கிராஃபானான்னு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கிராஃபானா கான்ஃபிகரேஷன் ஃபைலில் ஆட் பண்ணணும். அதுதான் சர்வர் ஃப்ரம் சப்பாத் ஈக்குவல் டு ட்ரூன்னு ஆட் பண்ணிட்டோம். இப்படி ஆட் பண்ணிட்டோமா நம்ம வந்து கிராஃபானாவை /கிராஃபானாங்கிற சப்பாத்தில் ஆக்சஸ் பண்ணி நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிராஃபானாவை ஹெல்ம் யூஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணலாம். ஹெல்ம் இன்ஸ்டால் கிராஃபானா /கிராஃபானா ஹெல்ம் சார்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ கிராஃபானா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த kubectl get secret இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அட்மின் யூசரோட பாஸ்வேர்ட் நம்ம பார்க்க முடியும். அது வந்துட்டு கிராஃபானாங்கிற சீக்ரெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் நம்ம அட்மின் யூசரோட பாஸ்வேர்டு. இப்போ கிராஃபானா பாட்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். கிராஃபானா பாட் ரன் ஆகிட்டு இருக்கு, சர்வீஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்லாம் என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். கிராஃபானா அந்த grafana.ini ஃபைல்னு சொன்னீங்களா, அது வந்துட்டு இந்த கான்ஃபிக் மேப்பில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து கிராஃபானா சீக்ரெட், இதில் தான் வந்துட்டு நம்ம அட்மின் யூசரோட பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிராஃபானோட இன்க்ரஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கிராஃபானோட இன்க்ரஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ப்ரௌசரில் HTTPS localhost /கிராஃபானான்னு கொடுத்தோம்னா நமக்கு கிராஃபானா UI லோட் ஆகுது. நம்ம யூசர் நேம் அட்மின், நம்ம முன்னாடியே பார்த்த பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறோம், லாகின் கொடுக்குறோம். நம்ம இப்போ கிராஃபானா கூட லாகின் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரெஷ் கிராஃபானா இன்ஸ்டலேஷன். இதுக்கு எந்த டேட்டா சோர்ஸும் இல்லை. ஸோ நம்ம எந்த மெட்ரிக்ஸ் பார்க்க முடியாது. நம்ம குபர்னெட்டிஸை மானிட்டர் பண்ண போகிறதுனால குபர்னெட்டிஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரொமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ரொமித்தியஸோட கிராஃபானாவை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கனெக்ஷன்ஸில் போய் ஆட் நியூ கனெக்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்குது. இது அந்த டேட்டா சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம தேவையான சிஸ்டமை மானிட்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அசூம் மானிட்டரோட கனெக்ட் பண்ணனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்பாச்சி கசன்ட்ரோட கனெக்ட் பண்ணனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம்,
ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா சோர்சஸ் இருக்குது. ப்ரொமித்தியஸ் சர்ச் பண்ணி ப்ரொமித்தியஸ் டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ டேட்டா சோர்சஸ்ன்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தான் வந்துட்டு நம்ம ப்ரொமித்தியஸோட இந்த சர்வீஸ் நேம் மென்ஷன் பண்ணணும். http:// சர்வீஸ் நேம் பார்க்குறதுக்கு கியூப்சி டெலிகேட் எஸ்விசின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொமித்தியஸோட சர்வீஸ் நேம் கிடைக்கும். நம்ம ப்ரொமித்தியஸ் சர்வர் அது வந்துட்டு ப்ரொமித்தியஸ் சர்வர்னு இருக்குது. ஸோ நம்ம ப்ரொமித்தியஸ் சர்வர்னு கொடுத்துக்கிறோம். ப்ரொமித்தியஸ் சர்வர் வந்து ஏடியில் தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம எந்த போர்ட் நம்பரும் இங்கே மென்ஷன் பண்ண தேவையில்ல. நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சேவ் அண்ட் டெஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிருச்சு. அதாவது கிரஃபானா ப்ரொமித்தியஸ் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டிகேட் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு ப்ரொமித்தியஸ் மாதிரி கிரஃபானால மெட்ரிக்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் கிளிக் பண்ணிட்டு ப்ரொமித்தியஸ் டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு என்னென்னலாம் பாடலாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மெட்ரிக்ஸை சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு மெட்ரிக்ஸ் ப்ரொமித்தியஸ்லேருந்து கிரஃபானாவுக்கு வருது. ஆல்சோ நம்மளால் அக்சஸ் பண்ணவும் முடியுது. இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்துட்டு ப்ரொமித்தியஸ் வே மாதிரி தான், எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸை காட்டும். லேபிள்ஸ் என்ன இருக்குது, அதோட வேல்யூஸ் என்ன, மெட்ரிக்ஸ் நேம் என்ன, இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணி மெட்ரிக்ஸை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரஃபானால ஓப்பன் சோர்ஸாகவே நிறைய டேஷ்போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நோடோட மெட்ரிக்ஸ் எப்படி பார்க்குறதுன்ட்டு டேஷ்போர்டை ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கூகுளில் கிரஃபானா நோட் எக்ஸ்போர்ட்டர் டேஷ்போர்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் ஃபுல்லாக டேஷ்போர்டு வரும். அதை நீங்கள் டவுன்லோட் ஜேசன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணியாச்சு. இங்கே டேஷ்போர்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணி இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்லோட் டேஷ்போர்ட் ஜேசன் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்லோட் ஆப்ஷன் வரும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஜேசன் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ப்ரொமித்தியஸ் டேட்டா சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோடு மெட்ரிக்ஸ் டேஷ்போர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். இதில் ஹோஸ்ட் வந்துட்டு 192.168.58.2ஓட மெட்ரிக்ஸை நமக்கு கிரஃபானா காட்டுது. அதே மாதிரி நமக்கு 3 நோடு இருக்கு. 3 நோடையும் நமக்கு கிரஃபானா காட்டுது. 2, 3, 4ங்கிற 3 நோடு. இப்போ நமக்கு 2ஓட மெட்ரிக்ஸ் பார்க்கணும்னா 2 செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா CPU, சிஸ்டம் லோட், ரேமு, இது மாதிரி எல்லா மெட்ரிக்ஸும் இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் டேஷ்போர்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் லாஸ்ட் 30 மினிட்ஸ், லாஸ்ட் 1 ஹவர் அது மாதிரியும் நீங்கள் டைம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நோடோட மெட்ரிக்ஸ் பார்க்குற டேஷ்போர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம். அடுத்து கண்டெய்னர் மெட்ரிக்ஸ் பார்க்குற டேஷ்போர்டு ஆட் பண்ணி கண்டெய்னர் மெட்ரிக்ஸ் பார்ப்போம். அதுக்கு கிரஃபானா பார்ட்ஸ் டேஷ்போர்ட்னு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் குபர்னட்டிஸ் பார்ட்ஸ் அப்படின்னு வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நம்ம இந்த டேஷ்போர்டு வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நியூ கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுத்து அப்லோட் ஜேசன் ஃபைல் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ண இந்த டேஷ்போர்ட் ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொமித்தியஸ் டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாடுங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்னலாம் பாடலாம் நம்ம குபர்னட்டிஸ் கிளஸ்டர் ரன் ஆகிட்டுன்னு பார்த்துக்கலாம். நம்ம கிரஃபானா செலக்ட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் இப்போ தான் கிரஃபானா அப்ளை பண்ணோம். ஆல்சோ ப்ரொமித்தியஸ் தான் அப்ளை பண்ணோம். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு பாட் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம கிரஃபானா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால 1ன்னு காட்டுது. அப்புறம் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் பாட் கவுண்ட் 8 ரன் ஆகிட்டு இருக்குன்னு காட்டுது. பாடு ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கா இல்லை. ஆல்சோ நமக்கு பாட் ரிசோர்ஸஸ் ஏதாவது செட் பண்ணியிருந்தோமா, பாட் ரிசோர்ஸஸ் மெட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த மெட்ரிக்ஸ்லாம் இங்கே காட்டும். இப்போ நம்ம ப்ரொமித்தியஸ் சர்வரோட மெட்ரிக்ஸ் பார்ப்போம். ப்ரொமித்தியஸ் சர்வர் அதில் 2 கண்டெய்னர் இருக்குங்கல்ல, அதனால் நமக்கு இங்கே பாட் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னரும் ரன் ஆகிட்டு இருக்கு. பாட் ஸ்டேட்டஸும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அலர்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சீரீஸில் அப்லோட் பண்ணுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.